டேய், நீ சொன்ன மாதிரி தங்க நிறத்தில் ஏன்டா இருக்குது? ஆனா பொதுவா எல்லா மீன் வகையிலையும் தங்க நிறத்துல மீன்கள் இருக்குது தானே. பொதுவா இல்ல, சில வகையில் தான். சரி, மன்னிச்சிடு. ஆனா நீ சொல்றது இந்த மீனை உலோக அடிப்படையில தங்க மீன் என்று. நீ என்ன நினைக்கிறியன்னு எனக்கு தெரியும். எனக்கு மண்டை தட்டிட்டேன்னு தான். அப்படி 100% சொல்லலாது, ஒரு 90%. இப்ப என்னடா சொல்றது? வர்ண அடிப்படையில இத தங்க மீன் சொல்லலாம். ஆனா நீ உலோக அடிப்படையில இது தங்க மீன் தான் நிக்கிற. நானே நம்ப மாட்டேன்டா முதல்ல இத. உண்மையை சொன்னா நானே நம்பலடா இத தங்க மீன். மச்சி, நான் உங்க கண்ணுக்கு பைத்தியக்காரன் இல்லாட்டி மண்டை தட்டினவனாவே தெரியட்டுமே. ஆனா நான் உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன், இல்லாட்டி ஒரு விஷயத்த விளக்கமா நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த நாட்டுல பொழுதுபோக்கா மீன் பிடிக்கிறதாண்டாலே பரீட்சை எழுதி அதுல சித்தி அடைய வேண்டுமென்றதே உனக்கு தெரியும். தெரியும். அப்படி என்றா நான் பெரும்பாலான மீன் வகைகளை படித்திருப்பேன். நான் நினைச்சேன் நீ சிலது மறந்திருப்பேன்ட்டு. இல்லடா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஏரியில இப்படிப்பட்ட மீன் வகைகள் இருக்குதாண்டு இந்த ஊர்க்காரங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் சொன்ன விஷயங்கள், அவர்கள் இப்படிப்பட்ட மீன் வகைகளை பார்த்ததென்றும் இப்படி ஒரு சில பேர் இதை பிடித்ததென்றும். ஆனால் இதெல்லாம் செவி வழி கதைகள் மட்டும்தான். இந்த மீனை பிடித்த பிறகுதான் இந்த கதைகள் எல்லாம் உண்மை என்று நான் நம்புறேன். சரிடா, உன்ற நம்பிக்கைக்கே வருவோம். இந்த மீனை நீ முழுமையா தங்க மீன் நம்பினால் நீயே உன்ற விருப்பத்துக்கு ஏதாவது செய்ய. அதான்டா, என்ன செய்வதென்று தெரியாமல் தான் என்ன செய்வதென்று கேட்க உன்னை கூப்பிட்டேன். ஒண்ணு, இத நீ தங்க மீன் சொல்லி விற்கணும். நானே நம்பல, வேற யார் நம்புவார்கள் எனக்கு தெரியல. நம்புறவர்கள் கிடைக்க மட்டும் நீ காத்திருக்கணும். அது வரைக்கும் இந்த மீன் உயிரோட இருக்கணும். 2வது, இந்த மீனை கொன்னுட்டு அது தங்க கட்டியா மாறும் வரைக்கும் நீ காத்திருக்கணும். அது தங்க கட்டியா மாறினா உனக்கு லாபம், அதே வரும் கருவாடானால் நட்டம். 3வது, அதை கொண்டு போய் உங்க வீட்டை அழகுக்கு வளர்க்கலாம். முடிவு உன்னுடையது. என்ன முடிவு பண்ணிட்டிய? ஓம். இந்த உலகம் ரகசியங்களினாலும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் பறந்து விரிந்து நிறைந்துள்ளது. இந்த மீனும் அதில் ஒன்றே. நான் அறிவேன் இது அற்புதமானதென்று. ஆனால் இந்த உலகில் உள்ளோர் அறிந்தார்கள் என்றால் அற்புதமானதா என்று அறிவதற்கு அதில் அறிவியல் மூலமான ஆராய்ச்சிகளை செய்வார்கள். அந்த மீனின் வலிகளோடு வதைக்கும் புகழ் எனக்கு வேண்டாம். நான் அதிசயமில்லா மீன்களை வதைப்பவன், அறிவேன். ஆனால் இது அதிசயத்தால் அழகு ஊட்டப்பட்டது. இது வேறு. இந்த புவி மீண்டும் இறைகொள்ளட்டும் அதன் அதிசயத்தை, இல்லை அதன் அற்புதத்தை.